இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆமாங்க, எல்லாருக்குமே பிடிச்சமான ஹீரோயினியா இருக்கிற நல்கர் பிரியங்கா அவர்கள் இப்ப புதுசா ஒரு சீரியல்ல கமிட் ஆயிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த சீரியல்ல யாரெல்லாம் நடிக்கிறா, என்ன மாதிரியான கதைகளத்தை கொண்டு அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறத ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சன் தொலைக்காட்சியில ரொம்பவே ஃபேமஸா ஒளிபரப்பான சீரியல்னா அது ரோஜா சீரியல் தான். அந்த அளவுக்கு ரசிகர்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்ச சீரியலாகவும் தான் இருந்திருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுல நடிச்சிருந்த கேரக்டரான ரோஜா, அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேரக்டர் ரசிகர்கள் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொன்னோம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்கர் பிரியங்கா அவர்கள் ஒரு ஃபேமஸான ஹீரோயினி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரோஜா சீரியல் மூலியமா அறிமுகமான இவங்க ஒரு நல்ல ஹீரோயினியா ரசிகர்கள் மத்தியில பிரபலமானாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா ரோஜா சீசன் 2 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்ல வெப் சீரிஸாவும் போட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயுமே நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு ஹீரோயினியா மாறிட்டாங்க நல்கர் பிரியங்கா அவர்கள். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா இவங்க ஒரு சீரியல்ல நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சன் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அடுத்த கட்டமா ஒரு சீரியலும் எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எந்த சீரியல்ல நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் சீரியல்ல தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையும் கூட. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சீரியலோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேமா எந்த மாதுரம் அப்படிங்கிறது தான் இந்த சீரியலோட நேம். அது மட்டும் இல்லாம இது முழுக்க முழுக்க வந்து ஒரு பேய் நாடகமா தான் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சீரியல் 2020 அப்பதான் ஒளிபரப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப 2025 ஆகுது. கிட்டத்தட்ட 6 வருஷமா ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டிங்ல ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 1500 எபிசோட்ஸ்க்கு மேல ஒளிபரப்பு பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாரர் சீரியல்ல அனு அப்படிங்கிற கேரக்டர்ல தான் ஹீரோயினியா அவர்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வெளியேறிட்டாங்க. அதை தொடர்ந்து அனு அப்படிங்கிற கேரக்டர்ல தான் ரீப்ளேஸ் பண்ற விதமா நல்கர் பிரியங்கா அவர்கள் நடிக்க இருக்காங்க அப்படிங்கிறப்பல ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சீரியல் முழுக்க முழுக்க ஹாரர் சீரியலா இருக்குனால இவங்க நல்கர் பிரியங்கா அவர்கள் அதுக்கு செட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரசிகர்களும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் ஜீ தெலுங்குல தான் ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த சீரியல் நல்ல ஒரு கதைகளத்தோட போயிட்டு இருக்கிறதுனால திடீர்னு தான் ஹீரோயினி ரீப்ளேஸ் ஆகி நல்கர் பிரியங்கா அவர்கள் அவங்களுக்கு பதிலாக நடிக்க இருக்காங்க. இதை தொடர்ந்து இவங்களுக்கும் அங்கேயும் வந்து நல்ல ஒரு ரசிகர்கள் ஏற்படுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அங்க வந்து நல்ல ஒரு ரசிகர்களை பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பத்தி. இதை பத்தின கருத்துக்களை உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த போல அப்டேட்டுகளுக்கு நம்ம வெத்தலை பிடிச்ச சேனலை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.